ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 141 நம்ம பார்க்க போறோம். 16 வருஷத்துக்கு முன்னாடி நைன் டெயில்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா உச்சிகா தான் கிளர்ச்சி செஞ்சு பவர் எடுத்துக்க ட்ரை பண்றாங்களோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவா கிராமத்தோட புறநகர பகுதிக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆன்பு பிளாக் ஆப்ஸோட ஸ்ட்ரிக்ட் சர்வைலன்ஸ்க்கு கீழே உச்சியா இருந்தாங்க. தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த அவநம்பிக்கை வெறுப்பாச்சு. கடைசியில அந்த சந்தேகம் உறுதியாச்சு. உச்சியா வில்லேஜ் எடுத்துக்க ஒரு சதி திட்டத்தை தீட்டுனாங்க. லீஃப் வில்லேஜோட ஹையர் அப்ஸ் உச்சியா கிளானுக்குள்ளே ஒரு உளவாளியை வச்சாங்க. அந்த உளவாளி உங்க அண்ணன் தான், ஹிட்டாச்சி உச்சிஹா. அந்த மொமெண்ட்ல இருந்தா ஹிட்டாச்சியோட வேதனைகள் தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு மாதரா சொல்லவும், சாஸ்கே உச்சிஹா ஆட்சியை கவிழ்க்கணும்னா ஹிட்டாச்சி உளவாளியா அப்படின்னு மாதரா கிட்ட கொஸ்டின் பண்ணவும், உச்சிஹாவா இருந்தாலும் உனக்கு ஒன்னும் தெரியாது, ஏன்னா நீ சின்ன பையன். ஆனா இது எல்லாமே உண்மை. அந்த பிளானோட மாஸ்டர் மைண்டே உங்க அப்பா ஃபுகாக்கு. அப்புறம் ஹிட்டாச்சிய ஆன்பு பிளாக் ஆப்ஸ்குள்ள உளவாளியா இருக்க சொல்லி கட்டளையிட்டாரு உங்க அப்பா அப்படின்னு மாதரா சொல்லவும், சாஸ்கே திங்க் பண்ணி பாப்பான். நீ வில்லேஜோட நர்வ் சென்டருக்கு உச்சிஹா கிளானோட பைப்லைனா தான் இருக்க, உனக்கே தெரியும் இல்லையா கேட்டிருப்பாரு ஃபுகாக்கு. மாதரா இருந்தாலும் அது ஆப்போசிட்டா இருந்துச்சுன்பா. ஹிட்டாச்சி கிராமத்துக்காக வேலை செஞ்சான். உச்சிகாவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தான். டபுள் ஏஜென்ட்டா இருந்தான்னு சொல்லலாம். அது எவ்வளவு கஷ்டங்கிறத உன்னால நினைச்சும் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும், சாஸ்கே உச்சிகாக்கு எதுக்கு ஹிட்டாச்சி துரோகம் பண்ணணும்னு கேட்பான். அதுக்கான காரணங்கள் உனக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. ஏன்னா போர்ல நடக்கிற கொடுமைகளை நீ பார்த்தது இல்ல. தி தேர்ட் கிரேட் நிஞ்சா வார். அப்போ ஹிட்டாச்சிக்கு 4 வயசு இருக்கும். நிறைய மனுஷங்களோட மரணத்தை பார்த்திருக்கான். போருங்கிறது நரகம். அந்த வயசுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மோசமானது. அந்த அதிர்ச்சி தான் ஹிட்டாச்சிய போற வெறுக்கிற அமைதி வேணுங்கிற பர்சனா மாத்துச்சு. வில்லேஜோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு இருந்தவன் அமைதியை காக்க போராடணுவன். தான் கிளானுக்கு கட்டுப்படுறதுக்கு பதிலா அவன் கிராமத்தை நேசிச்ச நிஞ்சா அத வில்லேஜோட ஹையர்அப்ஸ் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவனுக்கு ஒரு டாப் சீக்ரெட் மிஷன் கொடுத்தாங்க. கண்ணுக்கு கண்ணுங்கிற மாதிரி அவங்க உச்சிகாவை எதிர்க்கணும்னா அவங்களுக்கு ஷரிங்கான் தேவை. அதேதான் அந்த மிஷன். உச்சிகா கிளானை மொத்தமா அழிக்கிறது. அந்த ஒர்க்கை அசைன் பண்றப்ப எப்படி உணர்ச்சி வசப்பட்டிருப்பான்னு என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஹிட்டாச்சி மோசமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். ஒருத்த அவனோட சொந்த இனத்தை கொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா உச்சிகா மாதிரியான ஆட்கள் உள்நாட்டு போற தொடங்கினா லீஃப் வில்லேஜ் அண்ட் லேண்ட் ஆஃப் ஃபயரோட அடித்தளமே ஆடி போயிரும். மற்ற நேஷன்ஸ்லாம் அந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உள்ள பூந்துருவானுங்க. அது ஈஸியாவே 4th கிரேட் நிஞ்சா வாரோட ட்ரிகர் ஆயிரும். உச்சிகா கிளானோட சுயநலத்தால ஷினோபி வேர்ல்டுக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாவிகள் பலியாவாங்க. எண்ணுக்கு கடங்காத மக்கள் திரும்பவும் இறப்பாங்க அப்படின்னு மாதரா சொல்லும் போது, சாஸ்கே மாதராவை பாப்பான். ஹிட்டாச்சியா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுன்னு மாதரா கேட்கவும் தலையை குனிஞ்சுக்குவான். ஹிட்டாச்சி ஒரு முடிவுக்கு வந்தான். அவனே அவன் கிளானோட திரையை கிளிக்க நினைச்சான். உச்சிகாக்களை அவன் வெறுக்கவும் இல்ல, அவங்களுக்கு துரோகமும் பண்ணல. அவன் செய்ய வேண்டியதை செஞ்சான். தவிர்க்க முடியாத ஒண்ணு. கிராமத்தோட பாகுபாட்டையும் அவங்களோட விரோத பொருளையும் அவன் தான் தோல்ல சுமந்துகிட்டான். ஹிட்டாச்சியோட முடிவையும் அவன் செஞ்ச தியாகத்தையும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா நான் கூட போற எதிர்பார்த்தேன். செஞ்சுவோட லீஃப் வில்லேஜ் மேலையும் உச்சிகா மேலையும் எனக்கு கசப்பு தான். ஆனா அதையும் ஹிட்டாச்சி தெரிஞ்சு வச்சிருந்தான். நான் இருந்ததும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹிட்டாச்சி என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி சில நிபந்தனைகளை வச்சா. உச்சிகாக்கு எதிரான என்னோட பழிவாங்குதல்ல என்ன வழி நடத்துறதுக்கு ஈடா என்ன கிராமத்து மேல கை வைக்க கூடாதுன்னா நம்ம கிளான் மெம்பர்ஸ கொள்ள எனக்கு உதவுறதா இருந்தான். ஆனா தேர்ட் ஹோக்காகே இந்த பிரச்சனையை வேற விதத்துல முடிக்கலான்னு பார்த்தாரு. உச்சிகாவோட காம்ப்ரமைஸா போறக்கும் அப்ரோச் பண்ணி பார்த்தாரு. ஆனா நேரம் ஓடுச்சு. அவரோட முயற்சிகள்லாம் தோல்வியில முடிஞ்சது. அந்த ராத்திரிக்கு பலி வகுத்துச்சு. அவனுக்கு அவன் விதி என்னன்னு தெரியும். அவனோட மொத்த சொந்த கிளானையும் அழிச்சு ஒரே குற்றவாளியா அவமானத்தோட ரோக் நிஞ்சாவானா. அதுவுமே அவனுக்கு கொடுத்த மிஷனோட ஒரு பகுதி தான். ஹிட்டாச்சி அவனோட கடமையை முழுசா முடிச்சான். ஆனா அதுல ஒரு விதி விலக்கு. அவனால அவன் தம்பியை கொல்ல முடியல அப்படின்னு மாதரா சொல்லவும், சாஸ்கே பயங்கர ஷாக் ஆவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரூத் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிட்டாச்சி டான்சோ கிட்டையும் மற்ற அதிகாரிகள் கிட்ட இருந்தும் உன்னை பாதுகாக்க தேர்ட் ஹொக்காகே கிட்ட அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா டான்சோவை பயமுறுத்திட்டு வில்லேஜை விட்டு போனான். உன் மேல கைய வச்சா அவன் கிராமத்தோட ஒவ்வொரு விவரத்தையும் அன்அலைட் நேஷன்ஸ்க்கு லீக் பண்ணிருவனா. எல்லாத்த விடவும் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டான். சொல்ல போனா இன்னும் அவன் உனக்கு முழு உண்மையையும் சொல்ல இல்ல. அவன் செஞ்ச காரியத்தை சொல்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு மாதரா சொல்லவும், சாஸ்கே அது போய் தானே அண்ணா நீ இப்படி இல்லையேன்னு சொல்லி
கேட்டிருப்பான், உனக்கு பிடிச்ச அண்ணனா நடிச்சேன், நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே காரணத்துக்காக. என் எபிலிட்டியை தெரிஞ்சுக்க எனக்கேத்த எதிரி வேணும்ல, உனக்குள்ள அந்த சக்தி இருக்கு, இப்போ நீ என்ன பாக்குறப்ப வெறுப்பா இருக்குல்ல, என்ன தோக்கடிக்கணுங்கிற ஆசை வருதுல, அந்த காரணத்துக்காக தான் உன்னை நான் வாழ விட போறேன், என் நன்மைக்காக அப்படின்ட்டு இட்டாச்சி திரும்பி என்ன கொல்லணும்னா என்ன வெறு பழி வாங்கணும்னு நினை, உயிர் பொழைச்சு வாழணும்னா ஓடிக்கிட்டே இரு, உயிரோட இரு, ஆனா ஒரு நாள் என்னோட கண்கள் போல உனக்கும் வந்துச்சுன்னா என் கூட சண்டை போடவா அப்படின்னு இட்டாச்சி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயங்களை சாஸ்கே திங்க் பண்ணி பார்ப்பான். மாதரா அவனை பழி வாங்குறது உன்னோட இலக்காச்சுனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவன் நம்பினா. உச்சிகா லீஃப் வில்லேஜோட பெருமையுள்ள கிளான், உனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு ஹொக்காகே கிட்டேயே போய் பேசினா. அந்த மொமெண்ட்ல வில்லேஜை விட்டு போனவன் அவன் உன் கூட சண்டை போட்டு சாகணும்னு நினைச்சான். அதனால அவன் உனக்கு நியூ பவர்ஸை புகுத்த முடியும்ல, அதுதான் இட்டாச்சியை பத்தின உண்மை அப்படின்னு மாதரா சொல்லி முடிக்கவும் சாஸ்கே, இல்ல நீ பொய் சொல்ற, அதெல்லாம் கண்டிப்பா பொய்யா இருக்கணும், அதுல சென்ஸே இல்ல, அவன் பல தடவை என்ன கொல்ல முயற்சி பண்ணா அப்படின்னு கத்துவான். இட்டாச்சி அதை விரும்பி இருந்தா அது நடந்திருக்கும், அதுல சந்தேகமே இல்லைன்பா மாதரா. என்ன கொல்ல ட்ரை பண்றக்கு மாங்கேக்கியோ ஷரிங்கானையில யூஸ் பண்ணாவ அப்படின்னு சாஸ்கே சொல்லும் போது சாஸ்கே இட்டாச்சி சண்டை போட்டதை காட்டுவாங்க. ஆனா ஏன்னு கேட்பான் சாஸ்கே, உங்க சண்டையுமே அவனோட பிளான்ல ஒண்ணுதான், அந்த சண்டையில இட்டாச்சி உனக்கு பிரஷர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அதை நீயே ரியலைஸ் பண்ணிருக்கணும், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு மாதரா கேட்கவும் இட்டாச்சி சாகருக்கு முன்னாடி பேசியிருப்பான் இல்லையா, கடைசி அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி. ஒரோச்சிமாருவ டோட்சுகா பிளேட் மூலமா மொத்தமா சீல் பண்ணியிருப்பான் இட்டாச்சி. உனக்கு கஸ்மாக்ல இருந்து ஃப்ரீ பண்றதுக்காக தான் அதை பண்ணான். அதுன்னு மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட மரணம், அந்த சண்டை மாங்கேக்கியோ ஷரிங்கான அவைக்கன் பண்ண இட்டாச்சி முழுக்க முழுக்க உன் நன்மைக்காக பிளான் போட்ட சண்டை தான் அது, கடைசி வரைக்கும் உன் கண்களை திருடுறக்கு சண்டை போடுற மாதிரி நடிச்சான், மூழ்க தொடங்குறது தெரியுது அப்படின்னு மாதரா சொல்லவும், நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இட்டாச்சி 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த 9 டெயில்ஸோட அட்டாக்கு காரணம் நீதான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 9 டெயில்ஸோட அட்டாக்கு பின்னாடியும் மாதரா தான் இருந்தான். சொல்ல போனா அதையும் ஃபோத்தோக்காகவே தடுத்துட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா மாதரா வேலைக்காக அதை தோத்தாங்கோலி, உச்சிகாலேயே பெஸ்ட்னு சொல்றதுக்குள்ள ஒர்த்தானவனே கிடையாது, நான் மட்டும்தான் மாதராவை சர்பாஸ் பண்ணி அல்டிமேட் நிஞ்சா ஆவேன் அப்படின்னு பேட்டலுக்கு முன்னாடியே சாஸ்கே கிட்ட இட்டாச்சி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை காட்டுவாங்க. உச்சியாவை ஃப்ரேம் பண்ணி இட்டாச்சியோட சேர்ந்து சொந்த கிளான் கூடயே விளையாண்டுருக்கியாடா அப்படின்னு சாஸ்கே கத்தவும் இட்டாச்சி பொய் சொல்லியிருக்கான், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவன் இந்த உண்மையை உனக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சான், என் மேல நம்பிக்கை வரக்கூடாதுன்னு தான் அதை செஞ்சிருக்கணும், அதுன்னு மட்டும் இல்லாம உன் கண்கள்ல அமதாராசுவை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல, இட்டாச்சி மோசமானவன், சொந்த கிளானைய கொன்ன குற்றவாளி, அக்காட்சுக்கில சேர்ந்தவன் அப்படின்னு கத்தவும் இட்டாச்சி இவ்வளவு கஷ்டங்களையும் தனியா சுமந்து கிராமத்துல இருந்து வெளியேறினான். அதுக்கப்புறமா தான் அக்காட்சுக்கி ஆர்கனைசேஷனால அவன் கிராமத்துக்கு ஆபத்துன்னு அதுல சேர்ந்தான். ஹிடன் லீஃப் வில்லேஜை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பான். உன்னை நினைச்சுக்கிட்டே இந்த மாதிரி சாஸ்கே உன்னை பாதுகாக்கிறேன்னு சொன்ன தேர்ட் ஹோக்காகி இறந்ததுக்கு அப்புறமா லீஃப் வில்லேஜுக்குள்ள இட்டாச்சி வந்தான், டான்ஸோக்கும் மற்ற சுப்பீரியர்ஸ்க்கும் நான் உயிரோட இருக்குன்னு காட்டுறக்கு அப்படின்ட்டு அடுத்த விஷயத்த மாதரா சொல்ல வரும்போது, நிறுத்து, பொய் சொல்றத நிறுத்து, நீ சொல்ற எல்லாமே பொய் தான் கத்துவான் சாஸ்கே. மாதரா சிம்பிளா நீ உயிரோட தானே இருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கே ஷாக் ஆவான். இதுக்கு முன்னாடி சாஸ்கே இட்டாச்சி கூட ஃபைட் பண்றப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுதான் நம்ம சர்வைவ் ஆகிறோம், அதை தான் நம்ம ரியாலிட்டின்னு சொல்றோம். ஆனா அந்த ரெண்டுமே தெளிவில்லாதது. ஒருத்தனோட ரியாலிட்டி இன்னொருத்தனோட இலுஷனா இருக்கும். மனுஷங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபேண்டசியில வாழ்றாங்க, அதுதான் நிஜம் சாஸ்கே. அந்த ஷரிங்கன் அதால எவ்வளவு பார்க்க முடியும் அப்படிங்கும் போது சாஸ்கே இட்டாச்சிய பின்பக்கமா வந்து குத்தி இருப்பான். பார்த்தா அது சாஸ்கேவோட இலுஷனா இருந்திருக்கும். இட்டாச்சி சாஸ்கேக்கு முன்னாடி இருப்பான். சாஸ்கே பாஸ்ட்ல இருந்து அதே ஷரிங்கான் இல்ல அப்படின்னு லைட்டிங் ஸ்டைலால அட்டாக் வெஸ்ட் என்னோட ஷரிங்கானால கெஞ்சுட்சுலையும் பார்க்க முடியும்பா. எப்போ போல கான்பிடண்டா பேசுற, ஆனா அதை இப்போ உனக்கு திருப்பி தரேன் இருப்பான் இட்டாச்சி. அதை சாஸ்கே திங்க் பண்ணிருப்பான். உன்னோட கண்களுக்கு இட்டாச்சியை பத்தின எந்த உண்மையும் தெரியல, இட்டாச்சி உருவாக்கின மாயைக்குள்ள உன்னால பார்க்க முடியல. இட்டாச்சி அவன் நண்பர்களை கொன்னா, சுப்பீரியர்ஸ கொன்னா, அவன் காதலியை கொன்னா, அவன் அப்பா அம்மான்னு அவன் கிளான்ல இருந்த எல்லாத்தையுமே அவனோட சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம கிராமத்தோட நன்மைக்காக கொன்னா. ஆனா அவனால ஒன்ன கொள்ள முடியல அப்படின்ட்டு மாதரா சாஸ்கேவோட கட் அவுத்துடுவான். அதுக்கு என்ன தோணும் புரியுதான்னு மாதரா கேட்டுட்டு, அவனுக்கு உன்னோட வாழ்க்கை தான் கிராமத்தை விட விலை மதிப்பற்றதா இருந்துச்சு, அவன் சாகிற வரைக்குமே இல்ல, அவன் சாகும் போதும் கூட புது சக்திகளை உனக்கு கொடுத்துருக்கான், உன்னால டிஃபீட் ஆகி உச்சியா கிளான பழி வாங்கினான். ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஹீரோவா உன்னை மாத்த அவன் உடம்பு நோயால பாதிக்கப்பட்டிருந்துச்சு, சாகர தருவாயில இருந்தான். அவனோட ஆயுட்காலத்தை மெடிகேஷன்ஸ் மூலமா நீட்டிச்சுக்கிட்டான், எல்லாமே அவனோட அன்பான தம்பிக்காக. அவன் உன் கூட சண்டை போட்டு உன் முன்னால சாகணும்னு நினைச்சான் அப்படின்னு மாதரா சொல்லி முடிக்கவும் அங்க இருக்க விளக்கணையும் லீஃப் வில்லேஜோட பீஸ்க்காகவும் மோஸ்டா உனக்காக சாஸ்கே உச்சிகா அவன் ஒரு குற்றவாளியாவும் துரோகியாவும் சாக விரும்பினான். இட்டாச்சி மரியாதைக்கு பதிலா அவமானத்தை ஏத்துக்கிட்டான், நேசிக்கப்பட வேண்டிய இடத்துல வெறுக்கப்பட்டான். எல்லாத்துக்கு அப்புறமாவும் இட்டாச்சி அவனோட முகத்துல சிரிப்போட இறந்தான். அவன் உச்சிகாவை அவன் தம்பியான உன்னை நம்பி விட்டுருக்கான், கடைசி வரைக்கும் உன்னை ஏமாத்தினான் அப்படிங்கிற விஷயங்களை மாதரா சொல்லி முடிக்கவும் சாஸ்கே இட்டாச்சி கூட இந்த விஷயங்களை நினைச்சு பார்ப்பான். அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாலே சாஸ்கேக்கு அவ்வளவு சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கும். சாஸ்கே இட்டாச்சி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன விளையாடலான்ட்டு கேட்கவும் சாஸ்கேவோட அம்மா அவனுக்கு அகாடமி ஹோம்ஒர்க் இருக்கும், விளையாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்பாங்க. இட்டாச்சி அவன் தம்பிக்காக நான் அவனோட போய் விளையாடுறேன், ஹோம்ஒர்க் ஈஸி தான் இருப்பான், ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டு இருப்பாங்க. அண்ணன் எங்க ஒளிஞ்சிருப்பான்னு ஆச்சரியமா இருக்குன்னு தேடிட்டு இருக்கும் போது கால் தெரியும் சாஸ்கேக்கு. கண்டுபிடிச்சிட்டு போவான். நீ நல்லா ஷார்ப்பாவே இருக்க சாஸ்கே அப்படின்னு இட்டாச்சி பாராட்டிட்டு சாரி சொல்லுவான். பார்த்தா அது ஷேடோ க்ளோனா இருக்கும். நியாயமே இல்லைன்பா சாஸ்கே. நைட்டு சாப்பிட்றப்ப சாஸ்கே அவங்க அப்பா கிட்ட நானும் அண்ணனும் ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது க்ளோன் வச்சு என்ன ஏமாத்திட்டான், அது நியாயம் இல்லதானு சொல்லி கேட்கவும் க்ளோன் ஜுட்சுவை கூட மேஸ்டர் பண்ணிட்டியான்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு ஃபுகாக்கு. டின்னருக்கு அப்புறமா க்ளோன் ஜுட்சுவை எனக்கும் சொல்லி தரையானான்னு கேட்டிருப்பான் சாஸ்கே. மீ கிட்ட ஹோம்ஒர்க் இருக்குன்பாங்க. சாஸ்கே ஃபீல் பண்ணவும் இட்டாச்சி நெத்தியில தட்டிட்டு சாஸ்கே கிட்ட சாரி கேட்டுட்டு வேற எப்பயாவது பண்ணலாம் அப்படின்பா. இதுக்கப்புறமா சாஸ்கேக்கு ஷுரிக்கன் ஜுட்சு சொல்லி தரேன்ட்டு டைம் ஆயிடுச்சு போலான் இருப்பான்ல இட்டாச்சி. அதை காட்டுவாங்க. சாஸ்கே கடுப்பாகவும் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லுவான் இட்டாச்சி. மோசக்காரா அப்படின்னு சாஸ்கே திட்டவும் இட்டாச்சி கூப்பிடுவான். சாஸ்கே ஹாப்பியா போவான். நெத்திலேயே தட்டிட்டு சாரி கேட்டு நான் அப்புறம் சொல்லி தரேன் இருப்பான் இட்டாச்சி. அப்பனா இதை பாருன்னு சொல்லிட்டு சாஸ்கே ஓடவும் கேர்ஃபுல்லா இருந்து இட்டாச்சி சொல்றக்குள்ள காலை உடச்சு இருந்திருப்பான் சாஸ்கே. இட்டாச்சி சாஸ்கேவை தோல்ல தூக்கிட்டு போவான். அது ஃபன்னாச்சு, திரும்பவும் என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பியான்னு சொல்லி சாஸ்கே கேட்கவும் இட்டாச்சி சரின்ட்டு எனக்கு நிறைய மிஷன் வரும், அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நீ நிஞ்சா அகாடமிக்கு வேற போகணும், அதனால நம்மளால அதிகமா ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு இருப்பான். அது பரவாயில்ல, நீ எப்பயாச்சும் என் கூட இருந்தீங்கன்னா கூட போதும்னு இருப்பான் சாஸ்கே. இதுக்கப்புறமா அந்த ஈவினிங்கை காட்டுவாங்க. நீ ஓவர் கம் பண்ணி வர ஒரு தடையான் கூட இருப்பான்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி. இதுக்கப்புறமா ஷுரிக்கன் ட்ரைனிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சாஸ்கே கேட்கவும் கூப்பிட்டு நெத்தியில தட்டிட்டு சாரி கேட்டுட்டு வேற எப்பயாவது நான் சொல்லி தரேன் இருப்பான். நீ தாண்டி வரக்கான தடையான் கூட நான் இருப்பேன், எப்பவும் நான் உன் கூடயே இருப்பேன், என்ன நீ வெறுத்தாலும் கூட, அதுக்குன்னு தானே அண்ணன்கள் இருக்காங்க. அந்த பாஸ்ட பிளாஷ் பண்ணி காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இட்டாச்சி சாஸ்கே கிட்ட போறதை காட்டுவாங்க. சாஸ்கேவோட நெத்தியில தட்டிட்டு இட்டாச்சி சிரிச்சுட்டு மன்னிச்சிரு சாஸ்கே, இது அவ்வளவுதான் அப்படின்னு இருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு சாஸ்கே அழுதுட்டு இருப்பான். டோபி, சுயுகெட்சு, காரின், ஜூகோ இவங்களும் இங்கதான் இருப்பாங்க. கழுகு கத்திரமாய் காட்டுவாங்க. ஆல்ரெடி டோபி சொல்லியிருப்பான் பாம்பா இருக்க போறானா இல்ல கழுகா மாற போறானான்னு. சாஸ்கே கழுகா மாறிட்டதை பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் ஹெவியா இருக்க போறது இல்ல, இன்னையில இருந்து நம்ம டீம் பேரு டாக்கா. டாக்காக்கு ஒரே ஒரு இலக்கு தான், லீஃப் வில்லேஜை அழிக்கணும் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் மாங்கேக்கு ஷரிங்கான் அவேக்கன் ஆயிருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டில் ஆஃப் உன்ராய்க்கியோ அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா சாஸ்கே.